அவருக்கு. அது மட்டுமல்ல, அவர் மாநகராட்சியில கையெழுத்து போட்ட முதல் கோப்பு எது தெரியுமா? இந்த பழைய லாயிட்ஸ் சாலை என்று இருந்த அந்த லாயிட்ஸ் சாலை அவ்வை சண்முகம் சாலை என்று பெயர் வைக்கின்ற அந்த கோப்புல தான் கையெழுத்து போட்டார். இதை இன்னும் வைக்கலையான்னு கேட்டார். அதுல இருந்த அந்த கோப்புல ஏற்கனவே இருந்த கடிதத்தை பார்த்துட்டு இது என்ன வைக்கலையா அந்த பேரை அப்படின்னு கேட்டார். உடனே கையெழுத்து போட்டார். அதற்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? ஔவையாருடைய புகழை வேடம் ஏற்றுக்கொண்டு பட்டி தொட்டி எங்கும் பரப்பி நம் நாட்டில் அந்த மூதாட்டிக்கு பெருமை சேர்த்த எங்கள் அண்ணாச்சி வசிக்கின்ற சாலை. அது மட்டுமல்ல, அந்த சாலை ஒரு நெடிய சாலை. நடுவிலே 4 சந்திப்பு வருகிறது. ஒரு சந்திப்புக்கு உட்பட்ட சாலைக்கு கூட வச்சிருக்கலாம். அவருடைய முதல்ல அவர் சொத்து வாங்கின சாலை தாய் வீடு என்ற அந்த சொத்து வாங்கினாரே, அதற்கு மறைந்த அவர் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி சாலை என்று வைத்திருக்கலாம், இல்ல பேரறிஞர் அண்ணா சாலை என்று வைத்திருக்கலாம், அவருடைய அன்னையார் சத்யபாமா சாலை என்று வைத்திருக்கலாம். எதையுமே அவர் செய்யவில்லை. அவர் அந்த துண்டே போடாம அந்த கடைசியிலிருந்து சஃபேர் தியேட்டர் வரைக்கும் போற சர்ச் பார்க் கான்வென்ட் வரைக்கும் உள்ள அந்த பெரிய சாலையை ஏன் வைத்தார் என்று சொன்னார், அங்கே ஔவையார் சிலை இருக்கிறது. அந்த ஔவையின் புகழை பரப்பியவர் எங்கள் அண்ணாச்சி, அவர் வீடு இருக்கிறது. எனவே அந்த ஔவையும் சண்முகமும் இணைந்து இது ஔவை சண்முகம் சாலை என்று அந்த சாலைக்கு பெயர்